அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய மகா வாக்கியத்தின் அற்புத நாயகர் பவுல் நர்ஸ். பவுல் நர்ஸ் என்கிற இந்த மனிதர் 2001ஆம் ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். பவுல் நர்ஸ் மரபணுவியல் வித்தகர். இவருடைய கண்டுபிடிப்பு உலகத்தின் போக்கையே மாற்றி அமைத்தது. இன்றைக்கும் கூட மார்பியல் புற்றுநோய் முதல் அனைத்து வகையான புற்றுநோய்களோடு உலகில் உள்ள 5 மனிதர்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. செல் டிவிஷன் நடக்கும் பொழுதே நம்முடைய உயிரணுக்களின் பிரிவின் போதே எந்த புரத மூலக்கூறுகள் உண்மையிலேயே தன்னுடைய கண்ட்ரோலை இழந்து அதிகமாக வளரத் தொடங்குகின்றன என்பதை கண்டறியும் ஒரு வித்தையை பவுல் நர்ஸ் அறிமுகம் செய்து நோபல் பரிசு பெற்றார். ஆனால் பவுல் நர்ஸின் வாழ்க்கை எவ்வளவு துயரமானது. நோபல் பரிசு பெற்ற பிறகு, நோபல் பரிசு பெறும்போது கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. அவரால் ஸ்வீடன் வரை சென்று வர முடிந்தது. ஆனால் 2002ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உரை நிகழ்த்துவதற்காக அவரை அழைக்கிறார்கள். ஒரு நோபல் வித்தகர் என்கிற முறையில் பெருமையோடு அப்ளை பண்ணுறாரு. ஆனால் அங்கே அவருடைய எல்லா விதமான முயற்சிகளும் தோற்கடிக்கப்படுகின்றன. உங்களால் அமெரிக்காவில் நுழைய முடியாது என்று சொல்லிவிடுகிறார். ஏனென்றால் நீங்கள் கொடுத்திருக்கும் புள்ளி விவரம் தவறு, உங்களுடைய தாய் தந்தையரின் பெயர் தவறு என்று அறிவிக்கிறார். அப்போதுதான் தேடத் தொடங்குகிறார் தான் யார் என்று. அதுவரையில் தான் தாய் தகப்பன் என்று நினைத்திருந்த 2 பேருமே அவருடைய தாத்தா பாட்டிகள். யாரை தன்னுடைய அக்கா என்று அவர் நினைத்திருந்தாரோ அந்த அக்கா 17 வயதில் கயவர்களால் மிக மோசமாக உடலியல் ரீதியில் பாதிக்கப்பட்டு அதன் விளைவாக ஒரு குழந்தையாக 17 வயதில் அவர் இருக்கும்போதே இவர் பிறந்து விடுகிறார். எனவே அந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் அந்த 17 வயது இவரை விட மூத்தவரை இவருக்கு அக்கா என்றும் இவர் தம்பி என்றும் சொல்லி தாத்தா பாட்டி வளர்க்கிறார்கள். 50 வயதுக்கு பிறகு ஒரு தான் கண்டுபிடித்த அதே மரபணுவியல் சோதனையின் மூலம் தன் தாய் இன்னார் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பவுல் நர்ஸ் அறிவிக்கிறார், அறிவியல் தான் வெல்லும் என்று அறிவிக்கிறார். அவருடைய வாசகம் மிக அழகானது. The freedom of entire humanity can be achieved only through the scientific spirit. உலகின் ஒட்டுமொத்த விடுதலை அறிவியல் நோக்கத்தோடு மட்டுமே, அறிவியல் மனப்பான்மையோடு இருந்தால் மட்டுமே சாத்தியம். அறிவியல் இணைக்கிறது, மதங்களோ பிரிக்கின்றன என்று பிரகடனம் செய்கிறார் தன்னுடைய நோபல் உரையிலேயே மரியாதைக்குரிய பவுல் நர்ஸ் அவர்கள். இந்த மகா வாக்கியத்தோடு நாம் இன்றைய இந்திய விஞ்ஞானியை அறிவோம். இன்று நாம் அறிய இருக்கும் இந்திய விஞ்ஞானி முகம்மது காஜா நசருதீன். முகமது காஜா நசருதீன் இப்போது இந்தியாவில் இல்லை. அவர் எந்த அயல்நாட்டில் இருக்கிறார் என்றும் தெரியாது. LED என்று நாம் இப்போது பரவலாக பயன்படுத்துகின்ற லைட் எமிட்டிங் டயோடு என்பதை கண்டுபிடித்து கொடுத்தவர் மரியாதைக்குரிய முகம்மது காஜா நசருதீன். இதற்காக பல நாடுகள் அவரை அங்கீகரித்துள்ளன. அந்த கண்டுபிடிப்பை அவர் இந்தியாவில் தான் நிகழ்த்தினார். வேதி பொறியியல் அறிஞர். அப்படி கரிம ஒளி இரு முனையங்கள் என்று அழைக்கப்படுகின்ற OLED, இதன் மூலம் அவர் த ஃபாதர் ஆஃப் டிஜிட்டல் டிஸ்பிளே என்று பெயர் பெற்றவர். இப்போ நம்ம டிஜிட்டல் டிஸ்பிளே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் பேருந்துகளுக்கு பின்னால் பார்க்கலாம், அது எந்த ஊருக்கு போகுது அப்படின்லாம் அதில் சிறப்பாக LEDயில் ஓடும். அந்த டிஸ்பிளே கான்செப்டை கண்டுபிடித்த இந்த மாமனிதர் முகமது காஜா நசருதீன் ஏதோ தீவிரவாதிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று கூறி இவரை நாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். இக்கோல் பாலிடெக்னிக் என்று சுவிட்சர்லாந்திலே இருக்கிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் படித்த கல்லூரி. அங்கே சென்று அவர் பேராசிரியராகிவிட்டார். ஆனால் சுவிட்சர்லாந்திலே கால்சியம் டயோடு என்கிற ஒன்றை அவர் கண்டுபிடித்து அறிவிக்கிறார். மிக அற்புதமான அந்த ஃபஸ்ட் டயோடு இந்தியாவிலிருந்து போனாலும் உலகெங்கிலும் அது அதிதீவிரமாக பரவி கடைசியில் இந்தியாவுக்குள்ளேயே மிக பிரம்மாண்ட கண்டுபிடிப்பாக உள்ளே நுழைந்து விட்டது. குவாரஸ்மி என்கின்ற பன்னாட்டு விருது
இவருக்கு வழங்கப்பட்டது. எப்போதும் உலக அளவிலான விஞ்ஞானிகளின் பட்டியலில் 2% என்கின்ற அந்த 2% மாபெரும் விஞ்ஞானிகள் பட்டியலில் எப்போதுமே முகமது காஜா நசருதீனுக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இவர் கண்டுபிடித்து கொடுத்த டைட்டானெட் என்கின்ற அந்த கருவியை பயன்படுத்தி தான் முழுக்க முழுக்க LED என்று அழைக்கப்படுகின்ற இந்த சகாப்தத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இவர் எந்த நாட்டில் வேணுமானாலும் இருக்கட்டும், இவர் இந்தியர் தான். இந்திய அடையாளத்தின் அற்புதம், இந்திய அறிவியலின் மாபெரும் சாதனை இந்த மாமனிதர் முகமது காஜா நசருதீன். இப்போது நாம் அடுத்த நம்முடைய முக்கியமான சிறந்த விஷயத்திற்குள் நுழைவோம். இந்திய அறிவியல் அமைப்புகள். இந்திய அறிவியல் அமைப்புகள், அதன் போராட்டம், அது எப்படியெல்லாம் உருவாகி இந்தியாவிலே தன் பணிகளை செய்தது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அற்புதமான இந்திய அறிவியல் அமைப்பிற்குள் நுழைவதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. இந்தியாவிலேயே முதலில் நவீன காலத்தில் ஒரு நூலகம் எங்கே அமைக்கப்பட்டது? அதற்குடைய விட என்ன தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அது சென்னையில் தான் இருக்கிறது. அது சென்னையில் கல்வி வளாகம் என்று அழைக்கப்படுகின்ற த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற DPI வளாகத்திற்குள் இருக்கின்ற மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி நூலகம். இந்த நூலகத்தின் பின்னணியில் அற்புதமான ஒரு அறிவியல் அமைப்பு உள்ளது. அந்த அறிவியல் அமைப்பின் பெயர் மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி. இந்த மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி என்கிற ஒன்றை ஜான் ஹென்றி நியூபோல்ட் என்கிற ஒரு ஆங்கில அறிஞர் உருவாக்க முயற்சி செய்கிறார். அவர் ஹெரியட் பிளென்கிசாப் என்கின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸினுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த ஹெரியட்டா என்பவர் சென்னையில் ஒரு நூலகம் வேண்டும் என்று தன் கணவரை கேட்கிறார். அவர் இந்தியாவினுடைய ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக 1809 ஆண்டு உருவானார். பெஞ்சமின் கே பாபிங்டன் என்பவரோடு இணைந்து மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டியை இந்த ஹெரியட்டா அம்மையார் தொடங்குகின்றார். ஜர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் என்று அந்த காலத்திலேயே இவர்கள் அறிவியல் மற்றும் இலக்கியம் குறித்த ஆய்வு இதழ் ஒன்றை சென்னையிலிருந்து நடத்துகிறார்கள். இந்த ஆய்வு இதழில் முதலில் இந்தியர்களான கவாலி லக்ஷ்மயா என்கின்ற ஒரு தமிழ் அறிஞரும் இணைந்து கொள்கிறார். இதில் பல ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆய்வு கட்டுரைகள் வெளியாகின்றன. 8 ஆய்வு கட்டுரைகளை அந்த முதல் இதழிலே பார்க்கிறோம். இந்த DPI லைப்ரரியிலே அது இருக்குது, அந்த முதல் இதழ் இருக்குது. இதில் லக்ஷ்மயா ஒரு இதழ் ஜியாலஜியை பற்றி எழுதியிருக்கிறார், மெட்ரியாலஜியை பற்றி எழுதியிருக்கிறார். ஃப்ளோரா என்கிற ஒரு அம்மையாரின் பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் நம்முடைய தமிழகத்தினுடைய பறவைகள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இது ஒரு அருமையான ஒரு அறிவியல் அமைப்பாகத்தான் செயல்பட்டிருக்க வேண்டும். தாமஸ் ஜெர்டான் ஒரு மருத்துவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பாட்டனிஸ்ட்டு, ஜுவாலஜிஸ்ட்டு. அவர் ஒரு ஓரியன்டாலஜிஸ்டாகவும் இருந்திருக்கிறார், அதாவது பறவையியல் நிபுணராகவும் இருந்திருக்கிறார். இவங்க லிங்கமூர்த்தி என்கின்ற ஒரு லோக்கல், லிங்கமூர்த்தின்னு அப்போல்லாம் யார் பேர் வச்சுப்பாங்க தெரியுங்களா? குறவர்கள் தான் பேர் வச்சுப்பாங்க. இந்த குறவர் இனத்தை சேர்ந்த லிங்கமூர்த்தி என்பவரோடு இணைந்து பறவைகளை, புதிய பறவைகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு, இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோம் எல்லா ஊர்கள்லையுமே, என்ன சொல்லுங்கள், பறவைகளை கணக்கிடுதல். இதை முதலில் தொடங்கி வைக்கிறார்கள். எப்போ? 1809 ஆண்டே நம்முடைய மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி நம்முடைய தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற வகையில் இந்த அறிவியல் அமைப்பின் மூலம் தொடங்கி வைக்கிறார்கள். அப்போது திருச்சியில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருச்சி பிரான்ச் என்ன பண்ணுது? 1819 வருஷத்தில் இன்னொரு வேலையை செய்யுது. அப்போது தாமஸ் ஜெர்டான் என்பவர் திருச்சியில் அங்கே பார்த்திங்கன்னா கவர்னராக இருக்கிறார். அந்த தாமஸ் ஜெர்டானுடைய மனைவியின் பேர் தான் அந்த ஃப்ளோரா அம்மையார், ஃப்ளோரா அலெக்சாண்ட்ரியா. இந்த ஃப்ளோரா அம்மையார், நான் சொன்னேன் இல்லையா, DPIயில் இருக்கிற கட்டுரைகளில் இந்த ஃப்ளோராங்கிற அம்மையாரோட பேர் இருக்கியான்ட்டு, அவங்க தான் இந்த ஃப்ளோரா அலெக்சாண்ட்ரியா அம்மையார். இந்த ஃப்ளோரா அலெக்சாண்ட்ரியா ஒரு அருமையான ஒரு கலையை வளர்த்து வைத்திருந்தார். அது என்னன்னா, ஒரு பறவையை பார்த்தால் அப்படியே வரைந்து விடுவார், தத்ரூபமாக வரைந்து விடுவார். இந்த ஃப்ளோரா அம்மையார், லக்ஷ்மயா, லிங்கமூர்த்தி, இவர்களோடு தாமஸ் ஜெர்டான், இவர்கள் 4 இணைந்து
நீலகிரி மலைத்தொடரில் ஆய்வு செய்ய தொடங்குகிறார்கள். 8 வருஷம் அங்கேயே தங்குறாங்க சார். அங்கேயே தங்கி பறவைகளை சேகரிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 பறவைகளுக்கு ஜெர்டான் பேரையே வைக்கிறாங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்டான் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா 6 பறவையோட ஃபோட்டோ வரும். இந்த 6க்கும் பெயர் வைத்தது ஃப்ளோரா அலெக்சாண்ட்ரியா அம்மையார் தன் கணவர் பேரையே வைக்கிறாங்க. முதல்ல பார்க்குற பறவைக்கு ஜெர்டான் பறவைகள் நிறையா இருக்குது இப்போயே நீலகிரி மலை தொடரில். இவற்றையே கொண்டு வராங்க. அப்புறம் டார்வின் பில்லியான் சொசைட்டின்னு ஒன்று நடத்தினார், சார்லஸ் டார்வின். அந்த டார்வினோடு நம்முடைய மரியாதைக்குரிய வால்டர் எலியாட் என்பவர் தொடர்பு வைத்திருந்தார். இந்த வால்டர் எலியாட் தான் அப்போ அதே இந்த நீலகிரி மலைத்தொடரில் இந்த முழுமையான ஆய்வை முன்னின்று நடத்துவதற்கு உதவியவர். இந்த எலியாட் என்ன பண்ணார், இந்தியாவிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இவர்கள் எழுதின 2-3 பேப்பரை டார்வினுக்கும் அனுப்பி வைக்கிறார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இவங்க பெரிய அளவில் எடின்பரோ யூனிட்டில் செயல்பட்டு டார்வினோடு இணைகின்ற ஒரு ஆய்வை இந்தியாவில் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த அமைப்பு தான் அந்த நூலகத்தை கட்டமைத்தது. டிபிஐ வளாகத்திற்குள் நுங்கம்பாக்கத்தில் அந்த நூலகம் இருக்கிறது. எலியாட் லக்ஷ்மணையா இணைந்து மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி லைப்ரரி கலெக்ஷன் என்று கூறி 55,000 புத்தகங்களை அங்கே அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த டிபிஐ வளாகம் நல்ல வேளையாக தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் இன்றைக்கும் அது சரியாக பேணி பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கிற அருங்காட்சியகங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஒவ்வொரு வருடமும் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 3% பட்ஜெட்டில் ஒதுக்கி கொண்டிருந்த இந்திய ஒன்றிய அரசு கடந்த 8 ஆண்டுகளாக 1 பைசா கூட ஒதுக்கவில்லை. இந்த அருங்காட்சியகங்கள் எல்லாம் அழிந்தால் என்ன போனால் என்ன, நாங்கள் வேதகால அருங்காட்சியகங்களை புதிதாக உருவாக்குகிறோம் என்று ஒரு ஊரிலும் போய் வேதகால இதிகாச அருங்காட்சியகங்கள் என்று தனியாக இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிரான சாட்சியங்களாக விளங்கும் டிபிஐ வளாகத்திற்குள் இருக்கும் இது போன்ற நூலகங்களை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும். அதனால்தான் எப்போதும் நாங்கள் முழங்குகின்றோம், அராஜகம் அழியட்டும், அடக்குமுறை அழியட்டும், அறிவியல் வெல்லட்டும் என்று. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் தி ஸ்ட்ராம் இன் டீகப். இந்த புத்தகம் இயற்பியல், அன்றாட வாழ்க்கையின் இயற்பியல் கலப்பை பற்றி பலமாக பேசுகின்றது. இந்த புத்தகத்தை எழுதிய ஹெலன் ஜெர்ஸ்கியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஹெலன் ஜெர்ஸ்கி பிபிசியில் தொடர்ந்து அறிவியலை மிக சுவையோடு வழங்கி கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு பெண் விஞ்ஞானி. நான் ஃபிசிக்ஸ் என்கின்ற ஒரு ப்ரோக்ராமை நான் தொடர்ந்து பார்க்குறேன். நல்லா பண்ணுறாங்க. ஒரு பெரிய லெக்சரர். இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டனில் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். ஸ்ட்ராம் இன் தி டீகப் என்பது 384 பக்கங்கள் கொண்ட இது பென்குயின் வெளியீடாக வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு விஷயத்தை பேசுகிறது. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நேரடியாக நடைபெற்ற பெரிய ஆய்வுகள், உதாரணமாக 1654 முதல்ல ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறார்கள். வெற்றிடத்தையே உருவாக்க முடியாது என்று மத போதகர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தை கடவுள் காற்றால் நிரப்பியிருக்கிறார். எனவே வெற்றிடம் எல்லாம் உருவாக்குவது அறிவியல் சாத்தியமில்லை என்று சொன்னார்கள். அதற்கு எதிராக ஓட்டோ வான் கியூபெர்க் என்பவர் வெற்றிடத்தை உருவாக்குகின்ற ஒரு பம்ப் கண்டுபிடித்தார். வெற்றிட உருவாக்கும் பம்ப். அவர் என்ன பண்ணார், மிகப்பெரிய 2 காப்பர் பிளேட் அந்த குடுவை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்றாக சேர்த்தா சர்க்குலர் ஆகிடும். அது உள்ளே இருந்து காற்றையெல்லாம் பிடுங்கி எடுத்து விட்டார். 2ம் தனித்தனியானவை தான், ஆனால் ஒன்று சேர்க்கப்பட்டன. உள்ளிருந்து காற்றை எடுப்பதற்கு முதல் முறையாக தானே கண்டுபிடித்த வேக்கம் பம்பை அவர் பயன்படுத்தினார். காற்று வெளியேறிவிட்டது. 2 பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் 16 குதிரைகள் வரை பயன்படுத்தி பார்த்தார்கள். அதை பிரிக்க முடியவில்லை. வெற்றிடத்தில் எவ்வளவு பலம் இருக்கும் என்பதை உலகிற்கு காட்டினார். அதே மாதிரி நம்முடைய காற்று மண்டலம் எப்பேற்பட்ட பலத்தோடு அழுத்தக்கூடியது என்பதையும் செய்து காட்டினார். இந்த பிரம்மாண்டமான இந்த ஆய்வு வெட்ட வெளியில் ஒரு கிரவுண்டில் அனைத்து மக்களின் முன்னிலையிலும் நடத்தப்பட்ட முதல் ஆய்வு. இதுதான் பீப்புள்ஸு அவங்களே போய் பார்க்கும் அளவிற்கான அறிவியலாக முன்வைக்கப்பட்டது.
இதுக்கான ப்ரூஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்குதுன்னு ஆன்ஷியன்ட் நாட்களில் நம்பப்பட்ட வேக்கம் என்பது சாத்தியமல்ல என்பதையும் உடைத்தெரிந்தது. இது நிகழ்ந்த இடம், வேக்கம் பம்ப் எக்ஸ்பெரிமெண்ட், இது நிகழ்ந்த இடத்திற்கு இந்த புத்தகம் முதலில் நம்மை அழைத்து செல்கிறது. அந்த இடத்திற்கே போய் அதை எப்படி பண்ணியிருப்பாங்க, அந்த குடுவை இப்போ எங்கே இருக்குது, எங்கே அதை பத்திரமா வச்சுருக்காங்க என்பதையெல்லாம் அருமையாக எடுத்து கூறுகிறது. அடுத்த அற்புதமான ஆய்வு கலீலியோ நடத்தின ஆய்வு. இந்த ஆய்வு பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரத்தினுடைய உச்சிக்கு போகிறார் கலீலியோ. அப்போ கலீலியோவுக்கு 9 வயது. 9 வயது சிறுவனாக தன்னுடைய பள்ளியில் நடத்தப்பட்ட ஒரு அறிவியல், பெரிய பொருட்கள் எல்லாம் வேகமாக பூமியை நோக்கி வந்துடும், சின்ன பொருட்கள் எல்லாம் மெதுவாக தான் வரும் என்பது அரிஸ்டாட்டிலிய அறிவியல். தவறு. புவியீர்ப்பு விசை என்பது அனைத்து பொருள்களின் மீதும் ஒரே மாதிரியாகத்தான் செயல்படும் என்பதை நிரூபிப்பதற்காக, ஆசிரியர் கூற்று தவறு என்பதை காட்டுவதற்காக கலீலியோ தன்னுடைய பள்ளியின் அனைத்து மாணவர்களையும் சேலஞ்ச் பண்ணி வர வைக்கிறார். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு அரை கடிதாசி எழுதி கொடுத்தாராம் கலீலியோ. இந்த புத்தகம் சொல்லுது அனைவருக்கும் இன்விடேஷன். எதுக்கு? டு டிஸ்ப்ரூவ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அவர் சொல்வது தவறு என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன், கம் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் என்று அழைக்கிறார். அனைவருக்கும் துண்டு சீட்டு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட அந்த பள்ளியில் அப்போது படித்து கொண்டிருந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், ஊர் எல்லாம் கூடி போச்சு. அந்த வாத்தியாரும் அங்கே நிற்கிறார். அப்போது 10 கிலோ எடையுள்ள ஒரு கல்லையும் 1 கிலோ எடையுள்ள கல்லையும் மேலிருந்து கீழே போடுகிறார். இரண்டும் ஒரே நேரத்தில் மண்ணை அடைகின்றன. இதை வைத்துக்கொண்டு அவர் சொன்னார், இது பலமானவை, நீங்கள் ஒரு ரெக்கையையும் ஒரு கோழி ரெக்கையையும் 10 கிலோ கல்லையும் போட்டாலும் ரெண்டும் ஒன்றாகத்தான் வரும், காற்றை மட்டும் நீக்கிவிட்டால் என்று அறிவித்தார் கலீலியோ. இன்றைக்கு அந்த இடத்தை நோக்கி நம்மை இந்த புத்தகம் அழைத்து செல்கிறது. பைசா நகரத்து கோபுரத்தில் எங்கே நின்னார் கலீலியோ? இந்த இடம்தான். இங்கிருந்தா அவர் கீழே போட்டார். இங்கே இத்தனை பேர் இருந்தாங்க. அவருடைய ஆசிரியரும் அதை பார்த்துவிட்டு பாடப்புத்தகங்களை மாற்ற வேண்டும் என்று கலீலியோ சொல்வதை ஒப்புக்கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மாணவர் சொல்வதை ஒப்புக்கொள்ளும் எத்தனை ஆசிரியர்கள் இப்போது இருக்கிறார்கள். பாடப்புத்தகத்தில் இருக்கிறது தாங்க பைபிள், அதை தாங்க நீங்கள் எழுதணும், அதை தாங்க நீங்கள் படிக்கணும். இல்லையா, அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அறிவியல் என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது. அறிவியல் என்பது நிரந்தரமான புத்தகம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இது 2வது ஆய்வு. 3வது ஆய்வு பாந்தியான் என்கிற இடத்தில் பாரிஸ் நகரத்தில் நிகழ்த்தப்பட்டது. 67 மீட்டர் நீளத்தில் 28 கிலோ பெண்டுலம் அந்த ஊசலை அங்கே ஆட வைக்கிறார் ஒரு விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானியின் பெயர் ஃபூகோல்ட். ஃபூகோல்ட் அந்த ஏன் அதை தொங்க விட்டார்? பூமி சுழல்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக. அது அப்படியே ஆட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டைரக்ஷன் மாறுது. இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது. ஒரு முழு வட்டம் வந்துருச்சு 24 மணி நேரத்தில். பூமி சுழல்கிறது என்பதற்கான அற்புதமான அந்த ஆய்வை நேரடியாக நிகழ்த்திய பாந்தியானுக்குள் நம்மை அழைத்து செல்கிறது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 38.8 டிகிரிஸில் அது வளைந்து கொண்டே போகிறது. எவ்வளோ ஸ்பீடாக பூமி சுற்றுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு அவர். எப்படியெல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அறிவியலுக்காக போராடி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அறிவியலை ஸ்தாபித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் சிலிர்க்கிறது. அதே மாதிரி தான் கேவெண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட், ரொம்ப பிரபலமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், பூமியின் துல்லிய எடையை கண்டுபிடிக்கும் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கேவெண்டிஷ் பிரம்மாண்டமான ஒரு முறுக்கு தராசை செய்கிறார். தராசு இருக்கும், முறுக்குன கம்பியில் 2 தராசு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பந்துகள் இருக்கும், சிறிய ஈயப்பந்து, பெரிய ஈயப்பந்து. ஈர்ப்பு விசை எப்படி செயல்படுகிறது என்பதை விளக்குவதற்காக, அதனுடைய பூமியின் அடர்த்தியை கண்டுபிடிப்பதற்காக மிக துல்லியமாக 5.514 கிராம்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப் என்று அறிவித்தவர் அவர். பிற்காலத்தில் எவ்வளவோ கால்குலேட்டர்ஸ் கம்ப்யூட்டர் வச்சு பார்க்குறப்போ அது சரி என்று இருந்தது. அந்த கேவெண்டிஷ் எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த இடத்திற்கு இந்த புத்தகம் 1798 ஆண்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அந்த இடத்திற்கும் நேரடியாக இந்த புத்தகத்தின் நூலாசிரியர் நம்மை அழைத்து செல்கிறார். ஸ்ட்ராம் இன் த டீ கப் என்கிற இந்த புத்தகத்தின் வாயிலாக. அதே மாதிரி நமக்கு எப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பிரம்மாண்டமான ஆய்வுகள் நடத்தப்பட்டன, அந்த ஆய்வுகள் எப்படியெல்லாம் இயற்பியல் என்கிற ஒன்றை இந்த பூமிக்கு சாதித்து கொடுத்தன என்பதை காட்டுகின்ற இந்த புத்தகத்தின் இறுதி வரி அற்புதமானது. ஃபிசிக்ஸ் இஸ் த டூல் பாக்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்று அறிவிக்கின்ற இடம், காலம்
அலை அறிவியல், காந்தவியல் என்று பலவற்றை பேசும் இந்த புத்தகம்தான் இன்றைய நம்முடைய அற்புத நூல் த ஸ்ட்ராங் இன் த டீ கப் ஃபிசிக்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். எலன் கிறிஸ்கி எழுதிய புத்தகம். அறிவியல் வாழட்டும், அடக்குமுறை ஒழியட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.